Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு ராகி மாவுல முருங்கைக்கீரை போட்டு அடை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த அடை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா ராகில கால்சியம் சத்து இருக்கு, முருங்கைக்கீரையில அயன் சத்து இருக்கு. இது ரெண்டும் சேர்றச்ச நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். நான் ஏற்கனவே ராகி அடை அப்புறம் ராகி இனிப்பு அடையெல்லாம் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இப்போ ராகியில் முருங்கைக்கீரை வச்சு எப்படி அடை செய்யலான்னு பார்ப்போம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ராகி முருங்கையில் அடைக்கி தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ராகி மாவு 1 கப்பு. இது வந்து வறுக்காதது, சும்மா அரைச்சது. நீங்கள் கடையில் வாங்கின மாவுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாப்பொடி அது மாதிரி, ஏன்னா இது வாயில் தட்டுப்படும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இன்றைக்கி இந்த முருங்கை இலை அடைக்கி நான் வாழ்க்கை பிராண்டில் எனக்கு குக்கிங் ஆயில்லாம் அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அதோட இந்த ஆயில் ஸ்ப்ரேயும் அனுப்பியிருந்தாங்க. நான் முதலே காமிச்சிருந்தேன். இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து இந்த முருங்கை இலை அடை பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம எல்லோரும் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கோம். அதனால் எண்ணெய் நிறைய ஊற்றி நம்ம செய்ய வேண்டான் இருக்கோம். அதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ எண்ணெயும் கொஞ்சமாக வரும். அதுலேயே வந்து கிரவுண்ட்நட் ஆயில், நெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இதோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அதில் கால் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ஆயிலை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ராகி முருங்கை இலை அடைக்கி மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த 1 கப்பு மாவை போட்டுக்கிறேன், ராகி மாவு. அப்புறம் வந்து உப்பு, சீரகம் கொஞ்சம். கையில் எப்போவுமே சீரகத்தை இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்புறம் முருங்கை இலை வந்து 1 கைப்பிடி அளவு. இது வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி பண்ணோன்னா உதிர்ந்து வரும், இல்லாட்டா அப்படியே உதிராமல் அப்படி வட்டமாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அடை தட்டுற பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப குழப்பலன்னு ஆயிட்டாலும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் ராகி மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். முருங்கை இலை வந்து இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடியில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து ராகி அடையை இந்த இலையில தான் தட்ட போகிறேன். நீங்கள் வாழை இலை இருந்தால் தட்டிக்கலாம். இது வந்து சேப்பங்கிழங்கு இலை, இல்லை பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் அதில் தட்டிக்கலாம். இப்போ இதில் தான் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் ஸ்ப்ரே ஆகிடுது பாருங்கள். இது அப்படியே இது பண்ணிவிட்டு இதில் அடையாக தட்டிக்கலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் வந்து சட்டியிலே தட்டுவீங்கன்னாலும் தட்டிக்கலாம். தோசைக்கல்லையே சிலர் வந்து அப்படியே டைரெக்டாக தட்டிடுவாங்க, அப்படி கூட தட்டிக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு போதும். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க அடையை இதில் அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஒரே திக்னஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வேகும். இது மேலே இன்னும் கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். நாங்கள் எவ்வளோ கம்மியாக ஆயில் தான் போட்டிருக்கோம். இந்த ஆயிலை வந்து இந்த அளவு தூரத்தில் ஒரு 20 சென்டிமீட்டர் அளவு இருக்கணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணோன்னா நல்லா வரும். பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு அடை. ஸ்பூனில் ஊற்றினோன்னா கொஞ்சம் நிறைய ஊற்றணும், இது கம்மியாக ஊற்றினா போதும். இதிலே வந்து நெய்யும் வருது இல்லையா, நெய் ஊற்றி செய்யணுன்னா இந்த நெய் ஸ்ப்ரேயில் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக தான் நெய் ஸ்ப்ரே பண்ணேன். சூப்பராக நெய் வாசத்தோட
ராகி முருங்கை இலை அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அமுதாங்கிறவங்க கோவில்பட்டியிலேருந்து கடலை மிட்டாய் அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு டேஸ்ட்டுக்காக தான் அனுப்பியிருந்தாங்க. இவ்வளோ பெருசு பாக்ஸை பார்த்ததும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. மேடம்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருந்தாங்க. எனக்கு தான் இந்த பேக்கெட்டை பார்க்கவும் சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இவங்க அது வந்து அவங்களும் செய்யலையாமா, அவங்களுக்கு பக்கத்தில் நெய்பர் செய்கிறதாமா. ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. மகான்னு ஒரு கம்பெனி. நான் வந்து சரி அவங்க கொடுத்தாங்களே அப்படிங்கிறதுக்காக இதை உங்கள் எல்லாருக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக தான் போடுறேன். பாருங்கள், கடலை மிட்டாயில் எத்தனை வெரைட்டி அனுப்பியிருக்காங்க. இது வந்து அப்படி கடலையை அரைச்சி செய்கிறது இல்லையா, அதான். இது ரெண்டும் நைஸ் கடலை மிட்டாயின்னு சொல்லுவோம் இல்லையா, கடலை மிட்டாயை அரைச்சி பண்ணுறது. இது வந்து கியூபா வரும் இல்லையா அது. இது வந்து ஒயிட்டு கலர் எள்ளு போட்ட எள்ளு உருண்டை. இது வந்து பிளாக் கலர் எள்ளு உருண்டை. இதுவும் வந்து கடலை அச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அச்சாக போட்டு வந்திருக்கு. இதுவுமே கடலை அச்சு தான். தேங்க்யூ அமுதா, இவ்வளோவையும் எங்களுக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த கடலை மிட்டாய் ரொம்ப நல்லா இருக்குது. வேணும்னா நான் அவங்க நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இது பெய்டு ப்ரமோஷன் இல்லை, அவங்க கொடுத்ததை உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக நானாக போடுறது தான். இதே மாதிரி பெண்கள், சிறு தொழில் செய்கிற பெண்கள்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்க ஏதாவது செய்கிறீங்க, நீங்கள் அதை தான் வச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எனக்கு அனுப்புங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் ப்ராடக்ட்ஸையும் இந்த மாதிரி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம பெண்கள் தான் பெண்களை வந்து முன்னேற்றணும். அதனால இப்போ அமுதா பாருங்கள், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்கு வந்து டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. நானாக என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது வீட்டில் செய்கிறீங்க, உங்களால் தான் வந்து குடும்பம் முன்னேறணும் அப்படின்னு நிறைய பேர் பெண்கள் தொழில் செய்வீங்க இல்லையா, அவங்கெல்லாம் உங்கள் ப்ராடக்டை அனுப்புங்க. அதெல்லாம் நான் என் வீடியோவில் காமிச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபரான உங்களால் தான் நான் வளர்ந்தேன், என் சேனலும் வளர்ந்தது. அதனால நான் வந்து உங்களுக்கும் சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன். நீங்களும் என்ன சப்போர்ட் வேணும்னாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ராகி முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி, எந்த சட்னி வேணாலும் நீங்கள் வந்து அரைச்சி இதோட சர்வ் பண்ணலாம். இல்லை பொடி, வெல்லம் அந்த மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.